ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோடு விநாயக பெருமானுடைய பேர் அருள் பெற்ற பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளையாரை இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விநாயகரை வணங்கிட்டாங்கன்னாலே இவங்களுக்கு விக்னங்கள் இல்லாமல் காரியங்கள் நடக்கும். கணபதி இவங்களுக்கு கவலைகளை தீர்த்து கொடுப்பார். அப்படியா? பர்சனாலிட்டி தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள், தனக்குன்னு ஒரு இமேஜ் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், மற்றவங்க நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை எதுவுமே குலைச்சிடக்கூடாது, நம்மளை சித்தரிச்சிடக்கூடாது தவறாக. இதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களான சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கான பதிவு இது. நட்சத்திரங்கள் 27. அதில் சிறப்பான வாழ்க்கையை சிறப்பான முறையிலே சிறந்த சில விஷயங்கள் நம்ம பகவான் நமக்கு கொடுக்க அதை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இவங்க லைஃப்பில் எல்லாமே தானாகவே நடக்கும். என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம ரொம்ப பிளான் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் எப்படி இந்த பதவி கிடச்சிரும், இந்த வருஷம் பதவி கிடச்சிரும், இந்த வருஷம் இது செஞ்சிடலாம், இது கிடச்சிரும், அது கிடச்சிரும், ஏதோ ஒன்று ஒரு பிளான் பண்ணுவோம். ஆனால் அது நடக்காது. ஏன் நடக்காது? நம்ம முதல்ல சும்மா இருந்தோம் பாருங்க, எதுவுமே நினைக்காம நமக்கு இவ்வளோதான் லைஃப் அப்படி நினைச்சோம் பாருங்க, அப்போ நம்ம வீடை தட்டி பதவி கொடுத்துருவான். அப்போ நம்ம வீடை தட்டி பதவிகள் கிடைக்கும். நம்ம சும்மா இருக்கும் போது நம்மளை எல்லாம் தேடி வரும். உண்மையிலேயே நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நம்மளை மற்றவர்கள் கண்டுக்காம போயிடுவாங்க. இதுதான் சித்திரை நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு வர விஷயம். அப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரம் தனக்குன்னு ஒரு பவரை ஏற்படுத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற பொறுப்பு பவர், இதை சரியா பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய குடும்பத்தார்களும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தின் மீதும் அதிக அக்கறை கொண்டு சிறப்பாக செயலாற்றக்கூடியவர்கள். ஆனால் மிஞ்சின பேர் என்னன்னா, என்னங்க சரியில்லைங்க, இது மாதிரிலாம் பேர் இப்படி தான் ஏற்படும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. கம்பீரம், கண்ணியம், இதுக்கு சொந்தக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர். என்னைக்குமே உங்களோட கம்பீரத்தை விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நான் சொன்ன பார்த்தீங்களா, இமேஜ், தனக்குன்னு ஒரு விஷயம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எதை பற்றி கவலைப்படாது. உங்களை மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இடத்த நிரப்ப முடியலன்னு மற்றவங்க வேதனைப்படுவாங்க. என்றைக்குமே இங்கே நம்ம ஒரு விஷயம் இல்லாத போது தான் தெரியும். நமக்கு ஒரு விஷயம் இல்லாத போது தான் தெரியும். இருக்கும்போது என்ன தெரிய போது, அப்போ நம்மளை பற்றி ஒரு அருமையே மற்றவங்களுக்கு நம்ம இல்லாத போது தானே தெரியும். இதான உண்மை நான் நினைக்கிறது. அனுபவமும் அப்படிதான். அதே மாதிரி தான் சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய குணம், அவர்களுடைய செயல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாத போது மற்றவர்களுக்கு தெரியும். இந்த சித்திரை நட்சத்திரம் விநாயக பெருமான் பேரருள் கொண்டவர்கள் நான் சொல்றேன். உண்மையிலேயே நீங்க விநாயகரை வணங்கி எந்த காரியத்தை துவங்கினாலும் வெற்றி அடையும். ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பெருமாள் தான். இந்த பெருமாளும் விநாயக பெருமானும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வத்திலே தெய்வ தொண்டு ஆற்றக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். சில பொறுப்புகள் உங்களை சேரும் பொழுதும் ஆன்மீக ரீதியாக சர்வீஸ் பொதுமக்களுக்கும் நல்ல வழியில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை தலைமை பண்பு ஏற்க வைத்தால் மிக மிக யோகம் கிடைக்கும். தலைமை பண்பு, ஏன்னா ஒரு கெத்து,
அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும். ஏன்னா அவருடைய தேவதையே இந்திரன் தான். நீங்க முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு இந்திரலிங்கம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில இந்திரலிங்கம், அந்த லிங்க தரிசனம் அவசியம் பண்ணுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலையில இந்திரலிங்கத்தை தரிசனம் பண்ற பாக்கியம் பெறுங்க. அருணாச்சலேஸ்வரரை வழிபாடும் செய்யுங்க. விநாயக பெருமானை நினைத்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு அவசியமா போங்க. உங்களோட லைஃப்ல இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க கற்பக விநாயகரை பார்க்கலாம். முடியலன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா போகணும். அந்த கற்பக விநாயகரை போய் ஒரு வளம் வந்துட்டோம் அப்படின்னா நவகிரகத்தை வளம் வந்தது. நீங்க நவகிரக கோயிலுக்கே போக வேணாம். நவகிரக தோஷம் எல்லாம் விலகிடும் கற்பக விநாயகர் ஒரு வளம் வந்தா. இது நிதர்சனமான உண்மை. அதை அவசியமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவசியமா செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். மன தைரியம், உடல் ஆரோக்கியம் இது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் உடல் ரொம்ப அசௌகரியமான சூழ்நிலைக்கு போகும். எப்படிதான் பகவான் நம்மளை காப்பாற்றுறாருன்னே தெரியாது. அந்த அசௌகரியத்தெல்லாம் விரட்டி அடிச்சிருவார். டைம் கீப் அப் பண்ணக்கூடியவர்கள், சில விஷயங்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தாம அதை சரி செய்யக்கூடியவர்கள். இறைவன் இப்படிலாம் நிறைய நல்ல விஷயங்களை பகவான் கொடுத்திருக்கிறார். அவசியமா சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருஷ்டி அதிகமா படும். அதுதான் கொஞ்சம் நம்மளை வீழ்த்துவதற்கு சில பேர் கங்கணம் கட்டிட்டு ஆடுவாங்க. எலெக்ஷன்ல ஒரு சித்திர நட்சத்திரக்காரர் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த தொகுதியில் மட்டும் அவருக்கு மட்டும் போட்டி நிறைய இருக்கும். டஃபா, அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல டஃபா தான் ஜெயிக்கணும், வேற வழியே கிடையாது. அவா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த சித்திர நட்சத்திரக்காரவங்க அரசியல் இருந்தாங்கன்னா போராட்ட அரசியல்ல தான் இருக்கணும். அந்த வெற்றிங்கிறது கிடைக்குமா, கிடைச்சிருமா, இந்த ஏரியா எப்படி இருக்கு, அந்த ஏரியா எப்படி இருக்கு, எல்லாமே சப்போர்ட்டா இருக்குங்க, ஆனாலும் எங்கேயும் மிஸ் அடிக்கும், பிசுறு அடிக்குதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அதை. அப்ப ஆனா வெற்றி கண்டிப்பா, அந்த வெற்றி கிடைக்கிறதுக்குள்ள நம்ம மனசு ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள், போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். இதுக்கு என்ன செய்யலன்னா பெருமாள் கோவில்ல சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க. சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்றது சிறப்பு. அதுவும் புதன்கிழமை சனிக்கிழமையில நெய் விளக்கு போடுங்க சக்கரத்தாழ்வாருக்கு. முடிஞ்சதுன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அர்ச்சனை பண்ணலாம் எவ்ரி சாட்டர்டே சக்கரத்தாழ்வாருக்கு. சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதக. இந்த மந்திரத்தை ஒரு 6 times டெய்லி சொல்லுங்க. கார்த்தால சாயரட்ச 2 times சொல்லுங்க. அது 6 தடவை சொல்லணும். கார்த்தாலையும் சாயரட்சையும் ஒரு தடவைக்கு 6 தடவை. ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதக. அப்ப என்ன ஆகும்னா நம்ம மேல பட்டிருக்கிற கண் பிடிகள்லாம் விலகி போயிடும். நமக்கு போட்டியாளர்கள்லாம் தெரிச்சு விடுவாங்க. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு பெரிய சகாயம் ஏற்படும். உண்மையிலே கண் கூட பார்க்க முடியும். அது மாதிரி திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க, அடிக்கடி திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. ஏன்னா நீங்க சாதாரணமா நடந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே ஒரு பெருமை இருக்கும். சில பேருக்கு தொந்திலாம் பிறக்கும், வயிறு போடுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சாப்பாடு கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிளா சாப்பிட்டா கூட வயிறு அதாவது புஷ்டி ஆயிடும். சில பேருக்கு சதை அதிகமாகும், சதை பிடிப்புகள், அது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நரம்பு சுருட்டல் யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. நரம்பு சுருட்டல் ஏற்பட வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. காலில் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்முதுக அது என்ன சொல்லுவாங்க, செவுத்துல பின்முதுகு படுக்க கீழே படுத்து பின்முதுக செவுத்தோட ஓரமா ஒட்டி காலை மேலே நின்று தூக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க லைஃப்ல அந்த நரம்பு சுருட்டல் பிரச்சனைகள், அதாவது இரத்த ஓட்டங்கள் சரியாக வரும். அதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்க மருத்துவரை போய் பாருங்க. எதுவுமே பார்க்காம நான் என்ன பண்றேன்னு பயந்துடக்கூடாதுல்ல. இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சக்கரத்தாழ்வார் வழிபாடு அவசியமா பண்ணணும். திருஷ்டி சுத்தி போடுற பழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை கண்டா கொஞ்சம் பொறாம எல்லாருக்கும் இருக்கும். உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப நல்லவங்களை கண்டாதான் இந்த காலத்துல பொறாம இருக்கும்.
கெட்டவங்களுக்கு எதுக்கு பொறாம வருது? வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேர் தானா வரும், புகழ் தானா வரும், கௌரவம் தானா வரும். நல்லா கவனிச்சிங்க, ஒரு தடவை நல்லா வரும், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஒரு போஸ்டிங்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அந்த போஸ்டிங்கும் கிடைக்காது, அந்த கௌரவமும் கிடைக்காது. திருப்பி அந்த கௌரவத்தை மெயின்டைன் பண்ணீங்க. எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, பதவிகள் எந்த பதவியாக இருந்தாலும், அதிகார பதவிகள், அரசியல் பதவிகள், ஆன்மீக பதவிகள், அது மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எந்த போஸ்ட், ஒரு டைரக்டரா இருக்கீங்க நீங்க, சித்திர நட்சத்திரக்காரர்கள், டைரக்டரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு வேற ஒன்றும் கதையெல்லாம் இல்லை அப்படின்னா டம்மி ஆயிடுவீங்க. ரொம்ப கஷ்டம். அந்த பேரை மெயின்டைன் பண்ணிக்கணும். தயாரிப்பாளர் இருந்தாலும் அதே தான். சித்திர நட்சத்திரக்காரர்கள் காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும் சொல்றதை விட எப்பயுமே காற்றை நம்ம பக்கம் வீசிக்கிட்டே இருக்க வைக்கணும். பிளான் பண்ணீங்க ப்ளீஸ். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் ஃபினிஷிங் ஆகிட்டு இதுக்கு பிறகு நமக்கு ஓகேன்னு சொல்லிடாதீங்க. எப்பயுமே நம்மளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கணும். எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒன்றா பேர் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே ஒரு பயம் ஏற்படும். இதுதான் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக இருக்கார், முருகபெருமான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி. அப்ப என்ன ஆகுதுன்னா, கிரகம் செவ்வாயோட பவர் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கோபக்கார மாதிரி தெரிவிங்க, கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே குணமான ஆள். உண்மையிலே எங்க அம்மா, நீங்க சித்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கோபக்கார மாமியார், கோபக்கார மருமக மாதிரி இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு இருக்கிற குணம் யாருக்குமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதான உண்மை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அப்ப முருகன் வழிபாடு அவசியம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மௌன விரதம் இருப்பது, உப்பு இல்லாம இனிப்பு இல்லாம சாப்பிடக்கூடிய பழக்கம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணக்கூடிய பழக்கம், இதையெல்லாம் நீங்கள் செய்து வந்தால் உங்களோட சித்திர நட்சத்திரம் பிரகாசமாகும். நம்ம பிறந்த நாள்லாம் கொண்டாடுவோம். சித்திர நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கல்யாண நாள் வாழ்த்துக்கள், கிரகப்பிரவேசங்கள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கிரகப்பிரவேச வாழ்த்துக்கள். விரைவில் கிரகப்பிரவேசம் நடத்தணும். இந்த கிரகப்பிரவேசம்லாம் நடக்குமான்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா, அவளுக்கெல்லாம் சீக்கிரம் நடக்கணும். குழந்தைங்கள்லாம் கிடைக்கணும், கல்யாணம்லாம் நடக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது எல்லாம் இப்போ நமக்கு நடக்கணும் அப்படின்னும் போது இந்த மனசு ஸ்டேபிளா இருக்கணும். இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஈஸியா மனசை உடைக்கலாம். அவங்க அவ்வளவு சீக்கிரம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்கள திசை திருப்புறது ஒரே ஒரு வழிதான். அவங்களுக்கு மனசை உடைக்கிற மாதிரி பேசிட்டோம். அதாவது இது நடக்காதுங்க தலைவரை, ஆச்சு இது நடக்காது, ஆச்சு இது நீங்க ரூட்டு சரி இருக்காதுன்னு உடஞ்சிருவாங்க. அந்த உடைக்கக்கூடிய வாய்ப்பை மற்றவங்க பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அதுக்கு இடமே கொடுக்காது. அப்படியே உடையக்கூடிய கண்டிஷன், மனசு உடையிற மாதிரி இருந்தாலும் உடனே அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரதுக்கு பார்க்கணும். அதுக்குதான் முருகபெருமான் வழிபாடு செய்யணும். இந்த ஒவ்வொரு நாளும், வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நம்ம எடுக்கிற முயற்சி நம்மளை சரி செய்யும். நம்மளை சரி செய்யும். 100% உண்மை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. மனப்பக்குவம் கொண்டவர்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள். மனப்பக்குவம் என்னை பொறுத்த வரைக்கும் திறந்த புத்தகம்னு கூட சொல்லலாம். திறந்த புத்தகம், யார் வேணாலும் படிச்சுக்கலாம். நல்லது மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம், கெட்டது கூட கிடையாது. ஆனா நல்லா கவனிக்கணும். ஒரு தடவை நமக்கு ஒரு பதவியை கொடுத்து அழகுபடுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்தது நம்ம அதுல நல்லது செய்யறதை பார்த்துட்டு இன்னொரு தடவை அந்த பதவியை கொடுக்க மாட்டாங்க. ஏங்க நல்லது செஞ்சா பதவி கொடுக்கணுமே, நல்லது ஏன்பா நீ செய்யற, நீ ஏதாவது நான் கொடுத்த எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும், நீ நியாயம் தர்மம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது? அது மாதிரி சில இடங்களை கண்டும் காணாம இருக்கணும். சித்திர நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருங்க. அப்பதான் நல்லது. அப்பதான் சில உறவுகள் நீடிக்கும். சில உறவுகள் அப்பதான் நீடிக்கும். இல்லைன்னா சில உறவுகளை நம்மள புறந்தல். அது மாதிரி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் யோகம் உண்டு. ஏதாவது ஒரு போஸ்டிங், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்ஃபார்மா நீங்க இறங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தலைமை தாங்கக்கூடிய பண்பு ஏற்படும். தலைமை தாங்கக்கூடிய பண்பு, ஹீரோயிசம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இப்ப இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்க. இந்த வீடியோ பாக்குறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஹீரோயிசத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதியானவராக இருந்தோம்னா உலகம் நம்மளை தேட ஆரம்பிக்குங்க. என்ன நான் சொல்றது? ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக இருந்தால்
நம்ம தேவை மற்றவர்களுக்கு வரும்பொழுது இந்த உலகம் உன்னை தேடும். ராஜா, நான் சொல்றது உண்மை ராஜா. எங்க பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன். என்னங்க அது ராஜாக்களுக்கு மட்டும்தான், ராணிக்கெல்லாம் கிடையாதுன்னு எங்க ராணிகளுக்கும் சொல்றேன். இந்த உலகம் உன்னை தேடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம், அதுக்குள்ள திறமையை, தகுதியை வளர்த்து கொண்டு அதை மக்களுக்கு வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயம் சித்திரைக்கு உண்டு. மாசப்பிறப்பிலே பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பிறப்பில் சித்திரை சொல்றோம். சித்திரையில் தான் சூரியன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறார் இல்லைங்களா? அப்ப நட்சத்திரத்தை பாருங்க. சித்திரா பௌர்ணமி நட்சத்திரத்தில் ஒன்று இருக்குது, சித்திரா பௌர்ணமின்னு ஒன்று இருக்கும். பௌர்ணமியே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். அப்ப மன வெளிச்சமானது சித்திரைக்கு உண்டு, மன வெளிச்சம். அதனால நீங்க தோக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்க தோக்குப்பீங்க அப்படின்னா, இது நிரந்தரம் நம்பி இருந்துடாதீங்க. நம்மள யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்மள்ட்ட இவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க நம்பிடாதீங்க. நீங்க யாருக்காவது கணிசமா உதவி செய்யல, யாருக்கோ உங்களால உபத்திரவம் கிடையாது, அவங்க நினைச்சு உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க, அது அவங்களுக்கு நீங்க செய்யல, உண்மையா இருக்கீங்கன்னு சொன்னா, அது செயலுக்கு உண்மையா இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு உண்மையா இல்ல, செயலுக்கு உண்மையா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை பிடிக்காது, அடுத்த தடவை அந்த பதவி கொடுக்க மாட்டாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது எந்த இடத்துல வேலை பார்க்க, கடைமழை ஊழியன்லேருந்து மேல்தட்டு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள், அரசியல் வர்க்கங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த சமூகம், அந்த இடம், அந்த பொருள், அந்த நிலையில் உள்ளவர்களோடு ஒத்து போய் ஆக வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வச்சுட்டான். அதனால என்னன்னா சில இரிட்டேட்டான சூழ்நிலைகள் ஏற்படும். என்னங்க, நான் செல்ஃபா ஒரு விஷயத்தை எடுக்க முடியல, அது எவ்வளவு நல்ல விஷயம், அதை கொண்டு போய் மக்களுக்கு செலுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா இடைஞ்சலா இருக்கிறாங்களே நம்ம பார்ப்போம். ஏன் இடைஞ்சலா இருக்கிறாங்க? அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கிறவனுக்கு நம்ம இடைஞ்சல். நம்ம உண்மையை சொல்றோம். ஒருத்தன் தப்பு பண்றான், தப்பு பண்ணா அவன் தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது இருக்கு, அவனை தண்டிக்கிறது வேலை இல்லை, அவன் திரும்பி தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவன் இதை பார்த்துட்டு செய்யக்கூடாது. இந்த எண்ணம் கொண்டவர்கள் சித்திரை நட்சத்திரம். ஆனா மற்றவங்க என்ன சொல்றாங்க? அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. இப்படிதான் பல காலங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது. எங்களுடைய அன்பு சகோதர சகோதரி நண்பர்களுக்கு, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பிறகு எப்படி இருந்ததோ லைஃப் இல்லை, இனிமேல் நல்ல லைஃப் அமையும், கண்டிப்பாக அமையும். சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க. இந்திரலிங்கம், விநாயகர் தரிசனம், முருகப்பெருமான் அருள், சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு தடவை போங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியரோகநாதர் இருக்கார், செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயை போய் வழிபாடு பண்ணுங்க. மருதமலை முடிஞ்சதுன்னா ஒரு தடவை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவசியம் போகணும். மருதமலை இது உங்க வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் இருக்கு. கடவுள் அருளால உங்க எண்ணிக்குமே போற்றி புகழக்கூடியவராக, உயர்ந்த மனிதராக உங்க வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை தடைகள், வாராத கொடை, தொலையாத நிதியும், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை எங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. நல்லதே நடக்கும்.